ஸோ நெக்ஸ்ட் இது முக்கியமானது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறது சரிங்களா. ரிப்பீட்டடா 2 3 வாட்டி கேட்ட யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ ஃபைவ் ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா, 2 டேட்டா கொடுத்துருக்காங்க. மார்க் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் மார்க் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதுல என்னெல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னா 2 ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன். யா, அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் எது மோஸ்ட்லி லைக்லி மார்க்ஸ் ஓகே வென் எக்கனாமிக்ஸ் இஸ் 36. எக்கனாமிக்கோட வேல்யூ 36 சாரி 30 இருக்கும்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட மோஸ்ட் லைக்லி மார்க் எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இதுதான் கிவன் டேட்டாஸ். எக்கனாமிக்ஸ்க்கு டேட்டாஸ் எடுத்துக்கோம் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதை நம்ம டேபிளர் காலம் போட்டுட்டு தான் நம்ம பண்ண முடியும். ஸோ வி ஆர் கோயிங் டு த டேபிளர் காலம். ஓகேவா. ஸோ எக்ஸோட வேல்யூஸ் என்னது அதை ஃபுல்லாக வரிசை எழுதியிருக்கேன் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் என்னது வரிசை எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுல எது கண்டுபிடிக்கிறோம்னா நம்மளுக்கு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறது. ஆமா, இந்த பி ஆஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கிற ஒரு ஃபார்முலா இருக்கு. தட் இஸ் ஃபார் சமிஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஒய் மைனஸ் ஒய் பார் பை இங்க எக்ஸ் வருது இல்லையா செகண்ட் டேர்ம், அதனால சமிஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் வரும் சரிங்களா. இந்த மாதிரி பி ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு மேல சேம் டேர்ம் சமிஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஒய் மைனஸ் ஒய் பார் பை இந்த ஒய்யோட டேர்ம் சமிஷன் ஆஃப் ஒய் மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. இந்த ஃபார்முலாஸ்ல உள்ள இந்த ஒவ்வொரு டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டேர்ம் இதெல்லாம் 4 டேர்ம்ஸையும் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம டேபிள் பிளான் போடுறோம் சரிங்களா. மற்றபடி இந்த யூஸ் இல்லை. ஓகேவா. ஸோ டேபிள் பிளான் அதுதான் பண்றோம். எக்ஸ் ஒய், ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஒய் மைனஸ் ஒய் பார் சரிங்களா. இதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் சரிங்களா. அதே மாதிரி ஒய் மைனஸ் ஒய் பார் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். இது சமேஷன் ஆஃப் மேல இருக்கு இல்லையா நியூமரேட்டர்ல, அது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஒய் மைனஸ் ஒய் பார் அந்த டேட்டாஸ் சரியா. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்க போடுறோம் சரிங்களா. இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி இங்க போடுறோம், இதை ஸ்கொயர் பண்ணி இங்க போடுறோம் சரிங்களா. ஸோ அவ்வளவுதான் நார்மல் டேட்டாஸ் சரிங்களா. இதெல்லாம் என்னதுன்னா இங்க கீழே சமேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரோட சமேஷன் இந்த இருக்கு சரிங்களா. திஸ் இஸ் த சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். இது என்னது சமேஷன் ஆஃப் ஒய் மைனஸ் ஒய் பார். ஓகேவா. இது சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். இது சமேஷன் ஆஃப் ஒய் மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. இது சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இன்ச்சு ஒய் மைனஸ் ஒய் பார். ஓகேவா. ஸோ இதான் அதோட டேட்டாஸ். இப்போ இதுக்கு முன்னாடி எழுது நம்ம எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்கு தான் இது டேட்டாஸ் வரும்போது எக்ஸ் பார் முன்னாடி கண்டுபிடிச்சிருப்போம். அதாவது சமேஷன் ஆஃப் எக்ஸ் பை 10, என்னங்கிறது 10. அதே மாதிரி இந்த ஒய் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் ஒய் பை என் சரிங்களா. அதோட வேல்யூ 32, இங்க 38. ஓகேவா. ஸோ இந்த இதெல்லாம் மேல இருக்க டேட்டாஸ் இதுதான் சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். அதோட வேல்யூ இருக்குது -30 சரி -92 சரி 93. அதை மேல போடுறோம். சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் அதோட டேட்டா டினாமினேட்டர்ல போட்டிருக்கோம். ஸோ இஃப் யூ டிவைடட் மீன்ஸ் வாட் வி வில் கெட் அஸ் வாட் மைனஸ் ஆஃப் 0.6643. சிமிலர்லி ஃபார் பி ஆஃப் ஒய்எக்ஸ்க்கு அதே மாதிரி ஒய் மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயரோட கால்குலேட் பண்றோம். அதோட வேல்யூ மைனஸ் ஆஃப் 0.2337. ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளுக்கு பி ஆஃப் எக்ஸ் ஒய் அண்ட் ஒய் எக்ஸ் கிடைச்சிடும். இனிமேல் என்னது லைன் ஆஃப் ரெக்ரெஷன் கண்டுபிடிச்சிடலாம், கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளவுதான். ஸோ லைன் ஆஃப் ரெக்ரெஷன் என்ன பண்ணிருப்போம் எக்ஸ் மைனஸ் இப்போ எடுத்துருவோம் எக்ஸ் பார்ல போடுவோம். இங்க என்னது காமா ஆஃப் சிக்மா ஒய் பை சிக்மா எக்ஸ் சரிங்களா. ஒய் மைனஸ் ஒய் பார் ஆல்ரெடி பார்த்தோம். இதை தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா we can denote what b of x சரிங்களா. byx b of சொல்றது byx சரிங்களா. அப்போ இந்த இருக்கு y on xல நான் தப்பா எழுதிட்டேன். இங்க x போடணும், y இங்க x and y சரிங்களா. ரைட். இப்போ அந்த இடத்துல அந்த ஹோல் டேர்ம் பதிலா b of xy மட்டும் போடுறோம். ஏன்னா அதுதான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிருங்க. x பார் பதில் x பார் y பார் y பட்டு என்னது எக்ஸ் ஆன் ஒய்னா எக்ஸ் மட்டும் தனியா வச்சிடணும், மிச்சம் எல்லாத்தையும் ஒரு சைட்ல கொண்டு போயிடணும் அந்த ஈக்குவேஷன்ஸ்ல, மறந்துடக்கூடாது சரியா. அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் அண்ட் எக்ஸ் எடுது அதே மாதிரி ஒய் மைனஸ் ஒய் பார் அந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த ஒய் சிக்வல்டுன்னு ஒரு டேர்ம்ஸ் கொண்டு போயிடணும். ஓகே. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா மோஸ்ட் லைக்லி மார்க்ஸ். இதுதான் தேர்ட் சப்டிஷன். இதோட முடிஞ்சிருச்சு. இந்த தேர்ட் சப்டிஷன் இதான் மோர் லைக்லி மார்க் வென் எக்கனாமிக்ஸ் இஸ் 30 அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா பாருங்க. எக்கனாமிக்ஸ் இஸ் 30 ஆர் இருக்காங்க இஸ் ஆர் ஓகே எனிதிங். அப்போ எக்கனாமிக்ஸ்ங்கிறது எக்ஸோட டேட்டாவோ ஒய்யோட டேட்டாவும் பாருங்க. எக்ஸுங்கிற டேட்டா தான் எக்கனாமிக்ஸ். அப்போ என்ன பண்ணிக்கோங்க இந்த ஈக்குவேஷன்ல 2 ஈக்குவேஷன்ல எதுனா எடுத்துக்கலாம் சரிங்களா. ஆமா, ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்க சரிங்களா. மேக்ஸிமம் இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஏன்னா ஒய் இங்க தானே கிடைக்குது. அதனால எக்ஸை கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுங்க சரிங்களா. சப்ஸ்டிட் பண்ணுங்க யூ வில் கெட் வாட் y is equal to 39. ஓகேவா. திஸ் இஸ் த